கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-014. ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் மரணம். கிளிநொச்சியில் திடீரென தீப்பிடித்து எரிந்த வீடு. இலங்கையில் திடீரென பணக்காரராகும் நபர்கள், போலீஸ் நிலையங்களில் குவியும் முறைப்பாடுகள். குறைக்கப்பட்டது எரிபொருட்களின் விலைகள், வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தும் இரகசிய குழு. விடுதலை புலிகள் தொடர்பில் பிள்ளையானின் சர்ச்சைக்குரிய கருத்து, விசாரணை கோரும் மஹிந்த தரப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் கைது. இலங்கையில் மீண்டும் ஒரு திட்டத்துடன் நுழையும் இந்திய அதானி நிறுவனம். வெளிநாடொன்றில் சுற்றுலா பயணிகள் சென்ற விமானம் விபத்து, 3 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் நேற்றிரவு 11 மணியளவில் கொழும்பில் காலமானார். உடல் நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இரா சம்பந்தன் தனது 91வது வயதில் காலமானார். இவரது மரணம் தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்காக தொடர்பு கொண்ட போது அவரது மெய் பாதுகாவலர் ஒருவர் குறித்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சம்பந்தரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவரது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. குறித்த வீடானது நேற்று 30/6/2024 அன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் துணையுடன் வீட்டில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்த முயன்ற பொழுதும் வீடு முற்றாக எரிந்துள்ளது. இதன்போது வீட்டிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட பணம், தொலைபேசி, 2 மீன்பிடி வலைகள், உடைகள் மற்றும் வீட்டிலிருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றுமுழுதாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தீக்கிரையான வீட்டில் வசித்தவர்கள் இடமின்றி அயலவர் வீட்டில் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மேலும் தமக்கென நிரந்தர வீடு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாகவும், இருப்பதற்கோர் இடமின்றி தற்காலிக வீடு ஒன்றை அமைத்து வசித்து வந்ததாகவும், தற்பொழுது அதுவும் தீயிலெறிந்து இல்லாமல் போயுள்ளதாகவும் வீட்டார் கவலை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பலர் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக போலீஸ் தலைமையகத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சிலர் திடீரென பணக்காரர்களாகிவிட்டதாகவும், அவர்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்திற்கு வரும் நேரடி முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக தொலைபேசியிலும் முறைப்பாடுகள் வருவதாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு முறைப்பாடு தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக லீட்டர் பெட்ரோலின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக லீட்டர் பெட்ரோலின் விலை 41 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாவாகும். 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 22 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு 1670 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான 267 கிலோ தங்கத்தை இரகசிய குழுவினர் கடத்திச் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தப்பட்டமை குறித்து சென்னை விமான நிலைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல்களின்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய சென்னை விமான நிலையத்தினுள் அமைந்துள்ள கடையொன்றை மையப்படுத்தி இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
குறித்த கடையின் உரிமையாளர் ஒருவரின் சந்தேகத்திற்குரிய நடத்தையை அவதானித்த அதிகாரிகளால் அவரை கைது செய்த போது அவரது உடலில் பல தங்கத் துண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உரிமையாளர் விமான பயணியொருவரிடமிருந்து தங்கத்தை எடுத்துச் சென்றுள்ளதுடன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த கடையை வாடகைக்கு எடுத்து 8 ஊழியர்களை பணியில் அமர்த்தியிருப்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கடையின் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னரே மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதம் வழங்கப்பட்டமை குறித்து இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடவில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கூறியது போன்று எந்தவொரு அரசியல் கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தால் அது தொடர்பில் முறையான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை அணிந்திருந்த இலங்கை பயணியொருவரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளதாக சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று 30ஆம் திகதி இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைதானவர் 995 கிராம் நிறையுடைய 24 கேரட் தங்க நகைகளை அணிந்திருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி மற்றும் மன்னாரில் சர்ச்சைக்குரிய காற்றாலை மின்சார திட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையில் 3வது திட்டம் ஒன்றையும் முன்மொழிந்துள்ளது. இலங்கையின் கடல் படுக்கைகளில் பெறுமதிமிக்க கனிமங்களை தோண்டுவதற்கான முன்மொழிவை அதானி நிறுவனம் முன்வைத்துள்ளது. இந்த முயற்சிக்காக அதானி குழுமம் தைவானிய நிறுவனமான உமிகோர் தைவானுடன் கூட்டு முயற்சியில் இறங்கியுள்ளது. பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் இன்னும் இந்த இணக்கம் எட்டப்படவில்லை. இந்நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான கடற்பரப்பு சுரங்க உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் இந்த பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்துள்ள பெறுமதிமிக்க கனிமங்களை கண்டறிவதற்காக இந்தியாவுடன் கூட்டுச் சேர்வது தொடர்பாக இலங்கையும் சிந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டின்படி இலங்கை தற்போது தனது கடல் வரம்புகளை கரையிலிருந்து 200 கடல் மைல்களாக நீடித்துள்ளது. இதன்படி சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் கடற்கரையிலிருந்து 200 கடல் மைல்களுக்கு பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை பொருளாதார நோக்கங்களுக்காக செயற்படுத்த இலங்கைக்கு பிரத்யேக உரிமை உள்ளது. எனவே மத்திய இந்திய பெருங்கடலில் கனிமங்களை தோண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.